ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ நம்ம ஒரு சாங் கேட்கலாமா? சாங் மட்டும்தானா? ஆஹா, டான்ஸும் தான். அப்போ ஆக்ஷன் சாங்கா? ஆமாம், வாங்க வாங்க பார்க்கலாம். B-A-B-L-E, yes, that's the book for me. I stand alone on the word of God, the B-A-B-L-E. The B-A-B-L-E, yes, that's the book for me. I stand alone on the word of God, the B-A-B-L-E. Kids, do you love Bible? Super! Now let's sing in Tamil. வேத புத்தகம் எனக்கேற்ற புத்தகம், நான் நிற்கும் வேத வாக்குத்தானே வேத புத்தகம். வேத புத்தகம் எனக்கேற்ற புத்தகம், நான் நிற்கும் வேத வாக்குத்தானே வேத புத்தகம். பாதைக்கு தீபமாமே பரிசுத்த ஆகமம். பாதைக்கு தீபமே, பாவிக்கு லாபமே. பாதைக்கு தீபமே, பாவிக்கு லாபமே. பேதைக்கு திரவியமே பரிசுத்த ஆகமம். மானல பாதைக்கு, மானல பாதைக்கு, பாதைக்கு தீபமாமே பரிசுத்த ஆகமம். பாதைக்கு, பாதைக்கு தீபமாமே பரிசுத்த ஆகமம். நீதியின் ஆதாரமே, நெறியுள்ளோ செல்வமே. நீதியின் ஆதாரமே, நெறியுள்ளோ செல்வமே. ஜாதிகள் மேன்மையாமே பரிசுத்த ஆகமம். மானல பாதைக்கு, மானல பாதைக்கு, பாதைக்கு தீபமாமே பரிசுத்த ஆகமம். ஞான சமுத்திரமே, நல்ல சுமுத்திரையே. ஞான சமுத்திரமே, நல்ல சுமுத்திரையே. தீனக்கும் ஆதரவே
உலகோர்க்குயிர் துணை உண்டோ அதற்கிணை, உலகோர்க்குயிர் துணை உண்டோ அதற்கிணை, அழகையை வெள்ளங்கனை பரிசுத்த ஆகமா. மானல பாதைக்கு மானல பாதைக்கு பாதைக்கு தீபமாமே பரிசுத்த ஆகமா. எல்லையில்லா விஸ்தாரம் எவர்க்கும் பரமகாரம், எல்லையில்லா விஸ்தாரம் எவர்க்கும் பரமகாரம், வல்லபரனின் வேதம் பரிசுத்த ஆகமா. மானல பாதைக்கு மானல பாதைக்கு பாதைக்கு தீபமாமே பரிசுத்த ஆகமா. சாங் பிடிச்சிருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்து நம்ம ஸ்டோரி கேட்க போறோம். வாங்க ஸ்டோரி கேட்கலாம். ஹலோ, பிரைஸ் த லார்ட். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வெரி குட். எல்லாம் அழகா சுகமா இந்த புது ஆண்டுக்குள்ளாக எல்லாம் நுழைஞ்சிருக்கிறோம், அப்படித்தானே? வெரி குட். 2024வது ஆண்டு சண்டே ஸ்கூலுக்குள்ளாக உங்கள் அனைவரையும் உங்களை வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் கூட அருமையான தம்பி தங்கச்சி, நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு வரும்போது என்ன கொண்டு வந்தீங்க? பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்களா? எல்லார் கையிலையும் இந்த வேத புத்தகம் இருக்குது, அப்படி தானே? ஆலயத்துக்கு வரும்போது நம்ம எல்லாரும் பைபிள், பாட்டு புக்கு எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க, அப்படி தானே? ஆமாம். இப்போது இந்த வேத புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஸ்டோரியாக உங்களுக்கு நான் அதை சொல்ல போகிறேன். எல்லாம் ஆர்வமாக இருக்கிறீங்களா? சரி. இந்த வேத புத்தகம் நம்மளுக்கு கிடைத்தது மகா பெரிய பொக்கிஷம். நம்மளுக்கு நல்ல ஒரு எங்கேயுமே கிடைக்காத ஒரு புதையல் மாதிரி இந்த வேத புத்தகம். இப்போ இந்த வேத புத்தகத்தில் ஏசப்பா நமக்கு அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. இந்த வேத புத்தகம் அனைத்தும் 66 புத்தகங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அத்தனை புத்தகங்களும் அடங்கிய ஒரே புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம். அப்போது இந்த புத்தகத்தை எழுதுனது ஃபுல்லாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு எல்லா ஆக்கியோர்களும் அதை எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த வேத புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா நம்ம எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் தெளிவாக அதில் சொல்லிருக்குது. அதே போல் இந்த உலகம் எப்படி உருவானது, அது எப்படி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த காலத்தில் வாழ்ந்த முற்பிதாக்கள்லாம் எப்படி இருந்தாங்க, தேவனுக்கு பயந்த ராஜாக்கள் எப்படி முன்மாதிரியாக வாழ்ந்தாங்க, நியாயாதிபதிகள் எப்படி நீதி செய்தார்கள், தீர்க்கதரிசிகள் எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள், இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த வேத புத்தகத்தில் ஆகமங்கள் உண்டு, சரித்திர புத்தகங்கள் இருக்குது, பாடல் புத்தகங்கள் இருக்குது, சிறிய தீர்க்கதரிசி புஸ்தகங்கள், பெரிய தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்கள், அதே போல் நிருபங்கள், கடிதங்கள் நிறையா இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு சபைகளுக்கும் கடிதங்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. நம்ம பரிசுத்த பவுல் என்ன செஞ்சுக்கிறாங்க, நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டில். இது மாதிரி நிறையா நம்ம பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து நீங்கள் இந்த வருடம் முழுவதும் நாங்கள் இடையில நான் என்ன செய்வோம், இதை பற்றி நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம கவனமாக கேட்கணும். இப்போ இந்த வேத வசனத்தில் வளர்ந்த ஒவ்வொரு மனிதர்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. குட்டி தம்பி தங்கச்சி, நம்ம வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மோசே அப்படிங்கிற ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க அந்த அண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே எப்படி இருக்கணும் என்று சொல்லி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுக்கெல்லாம் எப்படி இந்த முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் எப்படி அவங்கள வழி நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனை அழகாக அவங்க அம்மா ஏகோபேத் சொல்லி கொடுத்தாங்க. அந்த வேத சத்தியங்களில் வளர்ந்த மோசே அவர் வளரும்போது ஆண்டவருக்காக பெரியதொரு சாதனையை அவர் செய்தார்.
ஆண்டவருக்காக நல்ல முன் நின்னாரு. ஆண்டவருக்காக எல்லாத்தையும் அந்த உலகத்தினுடைய அனைத்து காரியங்களையும் பெரிதா நினைக்காம அவருக்காக வாழ்வது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. அப்படியாக பார்த்தீங்கன்னா அந்த மோசே பெரிய ஒரு நல்ல ஒரு இரட்சகனாக அந்த இடத்துல ஆண்டவர் எழுப்பினார். அவரை எல்லாரையும் 6 லட்சத்துக்கு மேலே இருக்கிற மக்களை எல்லாம் அவர் கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு ஜனங்களை எல்லாம் வழி நடத்தக்கூடிய நல்ல ஒரு இரட்சகனாக, மேய்ப்பனாக ஆண்டவர் வழி நடத்தினார். அதுக்கு காரணம் சின்ன வயதிலிருந்தே அவர் அந்த பரிசுத்த வேத எழுத்துக்களில் அவர் தேர்ந்தவராக இருந்தார். அவர் தான் முதல் இருக்கிற ஆகமங்கள் 5 ஆகமங்களை அவர் தான் எழுதினார். பார்த்தீங்களா எவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குற போது அநேக சாமுவேலுங்கிற தீர்க்கதரிசி, ஏசாயாங்கிற தீர்க்கதரிசி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக அவ்வளவு காரியங்களை செஞ்சுருக்குறாங்க. சின்ன பிள்ளையாக இருந்ததுலேருந்தே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்தார் சாமுவேல். அது மாதிரி சின்ன தம்பி தங்கச்சி நீங்களும் கூட ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படுறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கறது? ஆண்டவர் நம்மகிட்ட எப்படி பேசுவார் அப்படின்னா, தினமும் அந்த வேத புத்தகத்தில் நம்ம அதை வாசிக்கும் போது அந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நம்மோட பேசுவார். அந்த வசனம் ஒன்று நம்ம கூட பேசும். ஜீவனுள்ள வார்த்தைகள், உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள், நம்மை ஊன்ற நிற்க செய்கிற வார்த்தைகளாக இருக்குது. பார்த்தீங்களா? நம்மளை ஆலோசனை நம்மளுக்கு வேணும்னா அந்த வேத புத்தகம் நம்மளுக்கு ஆலோசனை சொல்லும். தாய் தகப்பனை காட்டிலும் நல்ல ஆலோசனைகளை நமக்கு அது சொல்லுறதா இருக்கிறது. நம்ம சபைக்கு வரும்போது நம்ம போதகர் எதிலிருந்து பேசுகிறாங்க? இந்த வேத புத்தகத்திலிருந்து தான் வசனத்தை எடுத்து நமக்கு போதிக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம்? நிறையா நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதே போல் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா தாவீதுன்னு ஒரு அரசன் இருந்தார். இஸ்ரவேல் தேசத்தை 40 ஆண்டுகள் அரசாண்ட ராஜா. ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? பெரிய படிப்பு படித்து பெரிய ஒரு லெவலில் ராஜா ஆகிறதுக்கு பெரிய தகுதிகளெல்லாம் அவர் பெற்றிருந்தாரா? இல்லவே இல்லை தம்பி தங்கச்சி. அப்போ அவர் அவங்க அப்பாவுடைய ஆடுகளை தான் மேய்த்துக்கிட்டு இருந்தார். வீட்டில் கடைசி மகனாக இருந்தாலும் அவர் என்ன செஞ்சார்? தனிமையாக அந்த காட்டில் ஆடுகளை மேய்க்கும்போது அதையெல்லாம் மேய விட்டுட்டு என்ன செய்வார்? சுரமண்டலத்தை எடுத்து ஆண்டவருடைய காரியங்களை எல்லாம், முற்பதாக்களுக்கு செய்த அற்புதம், அடையாளம் எல்லாத்தையும் குறித்து அவர் அதை வச்சு பாடி பாடி மகிழ்ந்துட்டு இருந்தார். எப்போதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் அவர் இருந்தார். அப்புறம் அப்படி இருக்கும்போது தான் சிங்கத்தை மேற்கொள்வதற்கு, கரடியை கொள்வதற்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் பலன் கொடுத்தார். பார்த்தீங்களா? அதே போல் நாமும் கூட நம்ம தனிமையாக இருக்கும்போது இந்த வேத புத்தகம் தான் நம்மளுக்கு ஆறுதலாக இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ அவர் பாருங்க, ஆடு மேய்த்தவனை ஆண்டவர் அரசனாக்கினார். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அற்புதம். அது மாதிரி நம்ம கூட ஒரு வேளை இந்த சமுதாயத்தில், நம்ம குடும்பத்தில், உற்றார் உறவுகள் மத்தியில் இன்னும் ஒரு வேளை தாழ்ந்து காணப்படலாம். நம்மளாம் எங்கே நம்ம பெரிய ஆளாக போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை நினச்சிட்ருக்கலாம் தம்பி தங்கச்சி. ஒருபோது அப்படி இல்லை. நீங்கள் ஆண்டவரை, இந்த வேத புத்தகத்தை கருத்தாக நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள், நிச்சயமாக அதில் உயர்வு உண்டு. பார்த்தீங்களா? தாவீதை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். யோசேப்பு பாருங்க, அப்பா யாக்கோபு அவனுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாரோ அந்த வசனத்தின்படி கருத்தாய் வாழ்ந்தார். அப்பா கிட்ட உட்காந்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டாரு. நம்ம முற்பிதாவாகிய உங்கள் தாத்தா ஆபிரகாமும் ஈசாக்கும் எப்படி ஆண்டவர் வழி நடத்தினார் தெரியுமா? அது மாதிரி அந்த தேவன் தான் நம்மளுடைய தேவன், இன்னைக்கு நம்மளே நடத்துவாருன்னு சொல்லிட்டு சொன்னதை கேட்டு கேட்டு அப்படியே என்ன செஞ்சாங்க? அந்த யாக்கோபு அந்த யோசேப்புக்கு சொன்னதை அப்படியே கடைபிடிச்சாரு. சின்னதிலிருந்தே அவர் என்ன செஞ்சார்? நல்ல பரிசுத்தமாக நல்ல பையனாக இருந்தார். நல்ல பையனா. எல்லாரும் எவ்வளவு மோசமாக அந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இவர் மட்டும் பெற்றோருக்கு உண்மையாக இருந்தார், உற்றோருக்கு உண்மையாக இருந்தார், சகோதரர்களுக்கு மத்தியில் உண்மையாக இருந்தார். ஆண்டவர் அதனால் அவருக்கு என்னென்னலாம் அவரை உயர்த்துவேன்னு சொன்னாரோ, அவருக்கு என்னென்னலாம் சொப்பனங்கள் மூலமாக வெளிப்படுத்தினாரோ அத்தனையும் அவர் செய்து முடித்தார். கடந்த ஆண்டில் நீங்கள் இந்த இதெல்லாம் நல்ல யோசேப்பை பற்றி பேசும்போது அந்த கதையில் உங்களுக்கு நல்ல விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்.
அதை நீ திரும்ப ரீகால் பண்ணி பாருங்க. அப்போது அந்த யோசேப்பு பாருங்க, அடிமையாக அவனை விற்றுட்டாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க. ஆனால் அடிமையாக இருந்தவன் அரசால வைத்தார் அல்லவா? சிறையில் இருந்தவனை ஆண்டவர் சிங்காசனத்தில் தூக்கி வச்சார் இல்லையா? அது தூக்கி வச்சது எது? வேதத்தை அவர் நேசித்தார். ஆகவே ஆண்டவர் அவனை நேசித்தார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளவு இரக்கம் பாராட்டியிருக்கிறாரு. அதே போல் இன்னும் பார்த்தீங்கன்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ரூத் அக்கா. எஸ்தர் பாருங்க, தன்னுடைய ஜனத்துக்காக எவ்வளவு செஞ்சாங்க. முர்தகா எப்படியெல்லாம் வளர்த்தினாரோ அவர் சொற்படி கேட்டு வசனத்தின் வழியில் நடந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ உயர்வாக ஆண்டவர் வச்சார் பார்த்தீங்களா? அது மாதிரி நான் அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு வேத புத்தகத்தை குறித்து நீங்கள் அழகான பாடெல்லாம் பாடியிருக்கிறீங்க. வேத புத்தகத்தில் நம்ம வேதத்தை குறித்து அழகான மனப்பாட வசனமெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. இந்த வேத புத்தகத்தை நம் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் என்ன செய்யணும்? விடாமல் பற்றிக்கொள்ளுங்க. அந்த வேத புத்தகம் உங்களுக்கு வழிகாட்டும். அது நடக்கும்போது உங்களோட பேசும், படுத்திருக்கும்போது உங்களோட சம்பாசிக்கும். நீ எங்கு சென்றாலும் எங்கு வந்தாலும் வழி இதுவே, இதிலே நட என்று சொல்லி உங்கள் காதுகளுக்கு பின்னால் அந்த நேச சத்தம் கேட்கும். ஆண்டவருடைய அன்பான குரல் கேட்கும். அந்த குரலின் சத்தத்தை கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே வலதுபுறமாவது இடதுபுறமாவது நீங்கள் சாயவே மாட்டீங்க. உங்கள் கால்கள் சறுக்காது. எந்த இதுலேயும் நீங்கள் விழுந்தே போக மாட்டீங்க. படிப்பில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக தான் இருப்பீங்க. அப்படியாக ஆண்டவர் உண்மையாலுமே இந்த வேத புத்தகத்தை கிருபையாக நமக்கு கொடுத்துருக்குறாரு. அந்த வேத புத்தகம்தான் என் மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாழணும். அந்த வேத வசனங்கள் தான் என் உயிர் மூச்சு அப்படின்னு நீங்கள் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்? அருமையான குட்டி தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் தருவார். நீங்கள் உங்கள் குடும்பத்துள்ள அப்பா அம்மாவுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் பள்ளியில் உங்களோட படிக்கிற சக மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, நீ வேலை செய்யும் ஸ்தலத்தில் எல்லா இடத்துலையும் உன் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல கட்டளையிடுவார். ஆசையாக உங்களுக்கு கேட்கும் போதே எவ்வளோ ஆர்வமாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் பிடிச்சிக்கங்க கண்ணு. அப்படி இருக்கும்போது அது உங்களை வழி நடத்தும். நம்ம கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை மிகவும் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலை கட்டளையிட்டதற்கு நமக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, இன்றைக்கி வேத புத்தகத்தை குறித்து இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஞாயிறு பள்ளியில் கற்றிருக்கிறாங்க. ஆண்டவரே அப்பா, இது சாதாரண புத்தகம் இல்லை, உம்முடைய ஆண்டவரே கையினால் எழுதப்பட்ட வேத புத்தகம். ஆண்டவரே இது விலையேறப்பட்ட பொக்கிஷமாக இருக்குது. ஆகவே இவர்கள் புதையலை போல் அதை தேடி நாளுக்கு நாள் அதில் பெருக, அந்த வேத வசன ஜீவியத்தில் வளர, பரிசுத்த ஜீவியத்தில் வளர ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. அவர் நீ செய்கிறதற்காக நன்றி. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஸ்டோரி கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இனிமே நீங்களும் பைபிள் படிக்கணும். இப்ப நாம மனப்பாடம் கத்துக்க போறோம். வாங்க கத்துக்கலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இப்போ நம்ம ஒரு அழகான ஒரு வசனம் கற்றுக்கலாங்களா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? குரூப் 1 சரிங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். சங்கீதம் 119:18. மறுபடியும் சொல்லலாங்களா? உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். சங்கீதம் 119:18. இப்போ இந்த அக்கா இந்த வசனத்துக்குரிய ஆக்ஷன் பண்ணுவாங்க. இல்லை ரெடியாக இருக்கீங்களா? செய்யலாமா குட்டீஸ்? ரெடி? உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். சங்கீதம் 119:18. மறுபடியும் சொல்லாங்களா? ரெடி? உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். சங்கீதம் 119:18. ஓகே குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், இப்போ ஒரு வசனம் கற்றுக்கிட்டிங்களா? இப்போ குரூப் 2க்கு
அக்கா வந்து ஒரு வசனம் சொல்லி கொடுக்குறேன். சரியா? படிக்கலாமா? என்னோட கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி. நீதிமொழிகள் 6:23. இன்னொரு தடவை சொல்லாங்களா? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி. நீதிமொழிகள் 6:23. இப்போ இந்த அக்கா ஆக்ஷன் செய்வாங்க, அதை பார்த்து கற்றுக்கோங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி. நீதிமொழிகள் 6:23. இன்னொரு தடவை சொல்லாங்களா? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவவழி. நீதிமொழிகள் 6:23. ஓகே குட்டீஸ், பாய் பாய். அடுத்து என்ன கேட்க போறோம்? மிஷனரி ஸ்டோரி கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? உங்களை இந்த மிஷனரி ஸ்டோரி மூலியமாக சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நீங்களும் ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொரு பாடல்களையும் டான்ஸு கதைகள்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ நாம் ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யார் தெரியுமா? உங்கள் எல்லார் கையிலையும் இன்றைக்கி பைபிள் இருக்குது இல்லையா? அந்த பைபிள் நம்ம கைக்கு எப்படி வந்தது, யார் கொடுத்தா, எவ்வளவு சிரமத்தின் மத்தியில் அந்த பைபிள் நமக்கு கிடைச்சதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, சீகன் பால்க். ஜெர்மனி நாட்டில் 1682 ஆண்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதி ஜெர்மனியில் பிறந்தார் சீகன் பால்க் ஐயா. அவருடைய அப்பா பேர் பர்த்தலமேயு, அம்மா பேர் கேத்ரின். ஸோ இவங்க குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த ஜெர்மனி நாட்டில் அவ்வளோ வசதிகள் இருந்தது அவங்களுக்கு. சீகன் பால்க் ஐயாவுக்கு மூத்த சகோதரிகள் 4 பேர் இருந்தாங்க, அக்காமாருங்க. அவங்க பள்ளி படிப்பு எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. 1703 ஆண்டு தன்னுடைய இறையியல் பட்ட படிப்பு கல்வி படிப்பை சீகன் பால்க் ஐயா முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா சீகன் பால்கை கூப்பிட்டு, என்கிட்ட மிகப்பெரிய சொத்து எல்லாம் எதுவுமே இல்லை, என்கிட்ட இருக்கிறது இந்த பைபிள் மாத்திரம்தான், இதுதான் அழியாத சொத்து அப்படின்னு சொல்லி அந்த பைபிளினுடைய முக்கியத்துவத்தை சீகன் பால்க் ஐயாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை அனுதினமும் வாசிக்க ஆரம்பித்தார். இப்படி படித்து கொண்டே இருக்கும் பொழுது அவரோடு கூட ஆண்டவர் பேசுவதை உணர்ந்து அந்த வேதத்தின் மேலே அவ்வளவு ஆர்வம், பைபிள் மேலே அவ்வளோ ஆர்வமாக இருப்பார். அப்படி நிறைய படிச்சுட்டே இருந்ததுனால அவருக்கும் எல்லாருக்கும் உதவி செய்யணும், இயேசுவை போல இருக்கணும் அப்படின்னு ஒரே ஆர்வம். அப்படி அவர் பள்ளி படிப்பு முடித்தது பிறகு டென்மார்க் மன்னர் 4ஆம் ஃபெட்ரிக் என்ன செஞ்சாருன்னா, நீங்கள் டேனிஷ் கிழக்கிந்திய காலனிக்கு உட்பட்ட பகுதியில் போய் நற்செய்தி பணியை செய்யணும், அதற்கு யாராவது ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ இவர் இந்த பைபிள் மேலே நாட்டம் இருந்ததுனால, சுவிசேஷம் சொல்லுவதில் ஆர்வமும் இருந்ததுனால சீகன் பால்க் ஐயா நாங்கள் போகிறோன்னு சொல்லி அவரும் அவருடைய நண்பர்களும் இந்தியாவுக்கு புறப்பட்டு கிளம்பி வர்றாங்க. எப்படின்னா 1705 ஆண்டு அவங்க இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்து 1706 ஆண்டில் இந்தியாவில் எங்கே வராங்க தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுக்கு தரங்கம்பாடிங்கிற இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க வராங்க. அப்படி அவங்க வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கவர்னர், அந்த கிழக்கிந்திய டேனிஷ் கிழக்கிந்திய கவர்னர் என்ன செய்கிறாரு, ஐயோ இவங்க யாரோ வேவுக்காரங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி
இவங்கள தரங்கம்பாடியிலிருந்து இறங்கி அந்த கவர்னர் ஐயாவை பார்க்க போகலான்னா இல்லை நீங்கள் வேவுக்காரர்கள்னு சொல்லி அவரை வெறுத்து ஒதுக்குறாங்க. என்னன்னே அவருக்கு புரியல. ஏன்னா அவர் ஜெர்மனியிலேருந்து வந்தார். ஆனால் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இவர் மேலே பொறாமை, இவருக்கு எதுக்கு இந்த வேலை, ஏன் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அவரை எல்லாரும் என்ன செய்கிறாங்க, வெறுக்கிறாங்க. இவர்களுக்கு தங்கிறது கூட என்ன செய்யலை, இடம் கொடுக்கல. அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னா, அங்கே போர்ச்சுகீசிய அடிமைகள் அங்கே இருந்தாங்க, அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, அவர் தங்குறாரு. தங்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் பார்க்குறாரு. பார்த்தா ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் எப்படின்னா, அந்த காலங்களில் என்ன நடந்துச்சுன்னா, பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் அந்த தரங்கம்பாடிக்கு வருவாங்க. வந்து வியாபாரம் பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண்களோடு என்ன செய்வாங்க, குடும்பம் நடத்தி பிள்ளைகளையெல்லாம் பெற்று எடுத்துட்டு பிறகு அந்த வியாபாரம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவாங்க, அவங்கள அனாதையாக விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படி நிறைய பெண்கள் குடும்பங்கள் எப்படி இருந்தது, அனாதைகளாக இருந்தது. சரியான போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லை, உடை இல்லை, கல்வி அறிவு இல்லாமல் இருந்தாங்க. உடனே இவர் என்ன செஞ்சார், அவர் ஏற்கனவே ஒரு படிப்பு படித்திருந்தார், கிரேக்கம், அரேபிய மொழி, அப்புறம் நிறையா இங்கிலீஷ், லத்தீன் மொழிகள்லாம் அவர் கற்றுக்கொண்டதுனால அங்கே இருக்கக்கூடிய சில புத்தகங்களெல்லாம் எடுத்து என்ன செய்கிறாரு, அவர் நிறைய பேருக்கு கொடுக்குறாரு. எல்லாருக்கும் என்ன செய்கிறாங்க, அதையெல்லாம் இவருக்கு கல்வி அறிவை போதிக்கிறார். ஆனாலும் இவருக்குள்ள ஒரு ஆர்வம், எப்படியாவது இந்த தமிழை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சீகன் பால்கையா 1707 என்ன செய்கிறாரு, ஒரு தமிழை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் புலவர்கிட்ட என்ன செய்கிறாரு, தமிழ் இலக்கியங்களை கற்றுக்கொள்கிறார். அவருக்கு அந்த காலங்கள்லாம் என்ன இல்லை, ஸ்லேட்டு பென்சில் அப்படிலாம் இல்லை. அந்த கடற்கரை மணலில் தான் என்ன செய்யணும், அப்படியே என்ன செய்யணும், ஆ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, உயிரெழுத்துக்கள் எழுதுவாங்க இல்லையா, அது மாதிரி என்ன செய்யணும். அவர் அப்படி தான் கற்றுக்கிட்டார். அப்படியே அந்த மணலில் எழுதும் பொழுது அவ்வளோ சாஃப்டாக இருந்த ஹேண்டு, அவருடைய அந்த விரல் அப்படியே ரத்தம் வடியும். ஸோ அப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சார், அந்த தமிழ் மேலே அவருக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அதை கற்றுக்கொள்ள அதனுடைய இலக்கணங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் இலக்கணங்களையெல்லாம் அழகாக என்ன செஞ்சார், படித்து கற்றுக்கொண்டார். 1708 அவர் தமிழை நல்லா படித்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, எப்படியாவது இந்த பைபிளை என்ன செஞ்சிடணும், தமிழில் மொழி பெயர்த்தரணும்னு சொல்லி புதிய ஏற்பாட்டை மொழி பெயர்க்கலான்னு அவர் எடுத்து என்ன செய்கிறாரு, 1708 அதை ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது பல குழப்பங்கள். ஏன்னா தமிழில் மொழி பெயர்க்கணுன்னா பெரிய பெரிய புலவர்கள் தான் என்ன செய்ய முடியும், அதை சரியாக ஆராய்ச்சி செஞ்சு செய்ய முடியும். இவர் இப்போ தான் புதிதாக கற்றுக்கொண்டார். ஆனாலும் ஆண்டவரையே நம்பி கர்த்தர் எனக்கு ஞானம் தருவார்னு சொல்லி ஜெபத்தோடு கூட என்ன செஞ்சார், அந்த பைபிளை அழகாக மொழிபெயர்த்து என்ன செஞ்சார், அதை எழுதிட்டார். இப்போ எழுதி முடிச்சிட்டார். 1711 என்ன செய்கிறாரு, மார்ச் மாதம் 31 புதிய ஏற்பாடை என்ன செஞ்சார், தமிழில் அவர் மொழிபெயர்த்துட்டார். பார்த்தீங்களா, இந்தியாவிலேயே தமிழ் மொழியில் மொழிபெயர்த்த முதல் வேதாகமம். எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் பார்த்தீங்களா. அவர் சீகன் பால்கையா தான் என்ன செஞ்சார், தமிழில் முதலாவது பைபிள் என்ன செஞ்சுருக்காரு, இந்திய மொழியில் தமிழ் தான் ஃபஸ்ட்டு வேதாகமே. அப்படி அவர் என்ன செஞ்சார், மொழிபெயர்த்தார். இப்போ மொழிபெயர்த்தாச்சு, அடுத்து என்ன செய்யணும், அதை அச்சடிக்கணும் இல்லையா. அதை அச்சடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணார். 1713 என்ன செஞ்சார், ஜெர்மனி நாட்டிலிருந்து அச்சு இயந்திரங்களையெல்லாம் என்ன செஞ்சார், கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க அங்கேருந்து என்ன செஞ்சாங்க, அச்சு இயந்திரத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த அச்சு இயந்திரத்தை இயக்குவதற்கு ஒரு நபர் என்ன செஞ்சாங்க, கூட வந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கூட அவர் அந்த கடல் வழியாக தான் வரணும். அப்படி வரும் பொழுது அந்த மெக்கானிக்கு என்ன ஆயிடுச்சு, விஷக்காய்ச்சல் வந்து அவரும் இறந்து போயிட்டார். இப்போ இயந்திரம் மட்டும்தான் வருது. அதை வச்சு என்ன செய்ய முடியும், இவருக்கு தெரியாது எப்படி அதை அச்சிடுவது அப்படின்னு சொல்லி. அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த காகிதமும் பேப்பரும் என்ன செய்யுது, பற்றாக்குறை. இப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலையில் யாரும் அவருக்கு உதவி செய்யலை. அங்கிருந்த ஏற்கனவே போர்ச்சுகீசியர்கள் என்ன செஞ்சாங்க, ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட உதவி கேட்குறாரு.
யாருமே அவங்கள என்ன செய்யலை, நீங்கள் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி யாருமே அவருக்கு உதவி செய்யலை. அப்புறம் சென்னை கவர்னர் மூலியமாக தான் அவருக்கு மீண்டுமாக அச்சிடுவதற்கு ஒரு நபரை என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு இந்தியாவிலேயே ஒரு ஆளை என்ன செஞ்சாங்க, செலக்ட் பண்ணி அதை கொடுத்து என்ன செஞ்சாங்க, அச்சிட்டாங்க. இப்படி அவர் ரொம்ப சிரமப்பட்டார். ஏன்னா அந்த எழுத்துக்களெல்லாம் ரொம்ப பெரிதாக இருக்கும். ஜெர்மனியிலேருந்து வந்த அந்த அச்சு எந்திரத்தில் பெரிய பெரிய எழுத்துக்கள் இருக்கும். அதை நம்ம பைபிளாக எழுத முடியாது, சிறிய எழுத்துக்களாக வேணும்னு சொல்லி எவ்வளவோ பல கஷ்டங்கள் என்ன செஞ்சார், சீகன் பால் கையாப்பட்டார். அதுக்கப்புறம் 1715ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி இந்த முதலாவது அச்சிடப்பட்ட புதிய ஏற்பாடு வெளியில் வருது. இப்படியாக அவர் ரொம்ப சிரமப்பட்டு என்ன செஞ்சார், இந்த வேதாகமத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் 1719ஆவது ஆண்டு என்ன செய்கிறாரு, மீண்டுமாக அவர் ஜெர்மனிக்கு போயிட்டு திரும்ப அவர் என்ன செய்கிறாரு, புதிய ஏற்பாடு எழுதுனது மாத்திரம் இல்லை, நம்ம பழைய ஏற்பாட்டையும் எழுதணும்னு சொல்லி அதையும் மொழிபெயர்த்து கிட்டத்தட்ட ரூத் யோசுவா வரைக்கும் என்ன செய்கிறாரு, எல்லா வேதாகமத்தையும் என்ன செய்கிறாரு, அவர் தமிழில் அவர் மொழிபெயர்க்கிறார். பழைய ஏற்பாட்டில் யோசுவா வரைக்கும் மொழிபெயர்க்கிறாரு, புதிய ஏற்பாடு முழுவதும் அவர் மொழிபெயர்த்தார். இப்படி ஏன் அவர் சிரமப்பட்டு இந்த வேதாகமத்தை நமக்காக மொழிபெயர்த்திருக்கிறார்? தம்பி தங்கச்சி, இதில் அவ்வளவு சொல்லனா சத்தியங்கள் நமக்கு அடங்கி இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாதான், ஒளியாது. பார்த்தீங்களா, இன்னும் வரக்கூடிய நாட்களில் எப்படியெல்லாம் இந்த உலகம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த வேதாகமத்தில் மாத்திரம்தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அருமையான குட்டீஸ், நீங்கள் என்ன செய்யணும், அனுதினமும் இப்படி நமக்கு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கிடைச்ச இந்த பைபிளை ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, அதை அசட்டையாக நினச்சிடாதீங்க. டெய்லியும் நீங்கள் என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்கணும். அந்த சீகன் பால் கையா வெறும் 37 ஆண்டுகள் மாத்திரம்தான் அவர் வாழ்ந்தார். அவர் நினச்சிருந்தார்னா ஜெர்மனியில் என்ன செஞ்சுருக்கலாம், ஜாலியாக வாழ்ந்திருக்கலாம், பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் என்ன செஞ்சுருக்கலாம், அவர் உயிரோடு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் இங்கே வந்து இவ்வளோ சிரமப்பட்டு, ஏன்னா அவருக்கு ஏற்கனவே என்னது, வயிற்றுப்புண் நோய் இருந்தது, ஆஸ்மா இருந்தது, ரொம்ப மூச்சோடவே சிரமப்படுவார். அந்த சிரமத்தின் மத்தியில் என்ன செஞ்சார், எல்லா மக்களுக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அடிமைப்பட்டிருந்த மக்களுக்கெல்லாம் என்ன செஞ்சார், அவர் உதவிகள் செய்தார், கல்வி அறிவை போதித்து கொடுத்தார். தமிழையே கற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி நாமெல்லாம் என்ன செஞ்சிடறோம், தமிழ் பாடத்தில் என்ன செஞ்சிடறோம், ஃபெயில் ஆகிடுறோம், தமிழர்களாகிய நாமளே. ஆனால் அவர் ஆங்கிலேயர், அவர் ஒரு இங்கிலீஷ் தான் தெரியும் அவருக்கு. ஆனால் அவர் என்ன செஞ்சார், நம்ம தமிழை கற்றுக்கொண்டு நமக்கு என்ன செய்யணும், இந்த புதிய ஏற்பாடு கிடைக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சார், அவ்வளோ சிரமப்பட்டு நமக்கு கொடுத்தார் இல்லையா. எனவே தம்பி தங்கச்சி, நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த வேதாகமத்தை நம்ம அற்பமாக நினச்சிடக்கூடாது. இதை நீங்கள் அனுதினமும் நீங்கள் வாசிக்க உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஞானத்தில் குறைவாக இருக்கிறீங்களா, சரியாக என்னால் படிக்கவே முடியல, எனக்கு இது மனசுலே நிற்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் அனுதினமும் பைபிள் படிச்சுட்டு உங்கள் பாடங்களை படிங்களே, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் ஞானத்தை தருவார், நல்ல ஞாபக சக்தியை தருவார். ஏனென்றால் இந்த வேதத்தில் தான் பெரிய பெரிய வேதாகமத்தை படித்தவர்கள் தான் இன்றைக்கி பெரிய பெரிய கல்வியாளர்களாக சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களையும் மாற்றுவார். நீங்களும் சீகன் பால்க்க போல் என்ன செய்யணும், அர்ப்பணிப்போடு என்ன செய்யுங்க, இந்த வேதாகமத்தை நேசிங்க, வாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோப்பா. சீகன் பால் கையா ஜெர்மனி நாட்டில் பிறந்து அவர் வசதியாக வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் இந்த இந்தியாவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் வந்து அப்பா எல்லா அடிமைகளாக இருக்கிறவர்களை எல்லாம் நேசித்து இந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிற நோக்கத்தோடு கூட வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்த்து பல சிரமங்கள் தடைகள் மத்தியில் யாருமே அவருக்கு உதவி செய்யலை. ஆனால் ஏசப்பா, நீங்கள் அவங்களுக்கு துணையாக இருந்து இந்த பைபிளை மொழிபெயர்க்க கர்த்தர் உதவி செய்தீங்க. இன்றைக்கி இந்த பைபிள் எல்லா கையிலையும் கிடைச்சிருக்குது ஏசப்பா, அதற்காக உமக்கு நன்றி. இதை அனுதினமும் வாசிக்கிறவர்களாக, அதை கை கொண்டு நடக்கிறவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளும் யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க.
உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்து நாம ஸ்கிட் பார்க்க போறோம். ஐ ஜாலி ஜாலி, வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி பண்ணீங்க? கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல சர்ச்சில் நாங்கள் டான்ஸ்லாம் ஆடினோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் சர்ச்லேயும் நாங்கள் டான்ஸ் எல்லாம் ஆனோம் தெரியுமா? ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்ன ஜெசிந்தா, பைபிள்லாம் படிக்கிறியா? டைமே கிடைக்கல. டைமே கிடைக்கல. அப்படி என்னடி உனக்கு ஒர்க்கு? சாப்பிட்றது, தூங்குறது, விளையாடுறது, அதே தான் ரிப்பீட்டு. சாப்பிட்றது, தூங்குறது, விளையாடுறது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரம் ஏசப்பாக்காக ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்கி வச்சு பைபிள் படிக்கணும். சண்டே கிளாஸில் சொன்னாங்கல்ல, கர்த்தருக்கு பயப்படுறதுலே ஞானத்தின் ஆரம்பம். நீ பைபிள் படிச்சினா அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த விளாட்றத விட அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். இனிமேல் படிப்பியா? படிப்பேங்க்கா. என்ன ஹரிணி, ஜெசிந்தாவாவது இப்படி பைபிளே படிக்க மாட்டேறா, நீயாவது ஏசப்பாட்ட பேசுறியா? பேசுகிறதா? எப்படி பேசுகிறது? ஃபோன்லையா? ஃபோன்லையா? பைபிளில் நீ ஃபஸ்ட்டு படிச்சின்னா அந்த வசனத்தை வச்சு ஏசப்பா வந்துட்ட பேசுவார். அப்படியா? ஆமாப்பா, நீ வேணா ட்ரை பண்ணி பாரேன், உனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்ன ஜசன், என்னாச்சுக்கா? வந்ததுலேருந்து நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம், ஒன்றுமே கண்டுக்க மாட்ற. ஆமாக்கா, எங்கக்கா ஒரே டென்ஷனாக இருக்குதுக்கா. ஸ்கூலுக்கு போனால் அங்கே நோட்டு புக் எடுத்து மிஸ்ஸு படிக்க சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்தால் அம்மா வந்து நோட்டு புக் எடுத்து படிக்க சொல்கிறாங்க. கேம் இருந்தால் தான்க்கா நல்லா நிம்மதியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை போனால் அங்கே அப்பயும் ரெஸ்ட் நாள், அப்பயும் சர்ச்சுக்கு போய் பைபிள் படிக்கணும். எங்கக்கா ரெஸ்ட் இருக்குது? உன் கூட பிளஸன் ஒன்று சுற்றுவானே, அவன் எங்க? அவன் தான்க்கா போன வாரம் சொட்டு மருந்து கண்ணில் விட்டு தூங்கிட்டு இருக்கான். வேணும் உங்களுக்குலாம் ஃபோன் பார்த்தீங்கல்ல, ஃபோன் பார்த்தா டேட்டாவும் முடியும், கண்ணும் ஏதாவது பாடியில் ப்ராப்ளம் வரும். எதுக்கு நீ ஃபோன் பார்க்குறத விட பைபிள் படிச்சுன்னா நீ ஜாலியாக இருக்கும். போர் அடிக்குதுன்னு நினைக்காம நீ வந்து ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் படிச்சின்னா சூப்பராக இருக்கும். இனிமேல் படிப்பியா? சரிக்கா. படிக்கிறியா? சரிக்கா, படி. ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்லி வை, சரியா? சரிக்கா. என்ன பசங்களா, ஒரே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? இல்லைண்ணா, லீவ் விட்டாங்க, அதனால தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கோம். ஓ, உங்களுக்கு இந்த தடவை வந்து செகண்ட் டேர்ம் ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல்ல? ஆமாண்ணா. கிறிஸ்மஸ் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டீங்களா? சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். ஓகே ஓகே. என்ன பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க? இல்லைண்ணா, இவளை கேட்டால் வந்து நான் ஒரே பிஸி, பைபிள் படிக்கலாம் நேரம் இல்லை அப்படிங்கிறா. ஓ, பைபிள் படிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களா? அவகிட்ட கேட்டா நான் வந்து ஆண்டவர்கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்டா, பேசுறதா ஆண்டவர்கிட்டயா? அவர் பரலோகத்தில் இருக்கார், அவர்கிட்ட என்ன ஃபோன்லையா பேச முடியும்னு கேட்குறா. அவன் வந்ததுலேருந்து பப்ஜியே விளாண்டுருக்கான். ஓ, சரி சரி சரி. பைபிள் படிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு நிறைய தம்பி மாருங்க, தங்கச்சி மாருங்க, நிறைய பிள்ளைங்க என்ன செய்கிறீங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நேரத்தை என்ன செய்கிறோம், செலவிடுறோம். ஆனால் பைபிள் படிக்கிறது என்ன செஞ்சிடறோம், மறந்துடுறோம். இன்னும் சில பேர் கூட நல்லா ஜெபிக்கிறாங்க, சர்ச்சுக்கு வருவீங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, அப்புறம் நல்லா சர்ச்சில் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. ஆனால் பைபிள் படிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அதெல்லாம் அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறது, அதெல்லாம் படித்தா போர் அடிக்குதுன்னு சொல்லி என்ன செஞ்சிடறீங்க, சொல்லிடுறீங்க. ஆனால் பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது. நான் சொல்கிற இந்த வசனங்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களால் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம குடும்பத்தில் சில நேரங்களில் பிரச்சனை சண்டை வர்றதுக்கு பிசாசு தான் காரணம். சரியான பாவத்திலெல்லாம் நம்மளை விழத்தள்ளிடுறான்ல, யாரை விழுங்கலாம்ங்கிற கர்ஜிக்கிற சிங்கம் போல நம்மளை என்ன செஞ்சிடறான், சுற்றி திரியிறான். அதனால் என்ன செஞ்சிடறோம், நம்ம படிப்பில் கூட சரியாக என்ன செய்யறதில்ல, படிக்கவும் முடியறதில்ல. சரியாக பாட இங்கிலீஷ் பிடிக்க மாட்டேங்குது, அது சரியாக ஏற மாட்டேங்குது, ஞாபக சக்தி இல்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் மட்டும் நல்லா பைபிள் படித்து பாருங்களேன், உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி ஆண்டவர் தருவார். ஏன்னா இதில் தான் விலை உயர்ந்த ஞானம் இருக்குது. சரியா?
நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரர் சொல்கிறாரு என்னன்னு, இதில் வந்து பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே நீங்கள் என்ன செய்யணும், தம்பி மாருங்க தங்கச்சி மாருங்க, நீங்கள் என்ன செய்யணும், ரெகுலராக பைபிள் படிக்கிறத விடவே கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு பைபிள் படிக்கிறீங்களோ, நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு விரோதமாக சாத்தான் எதிராக வர்றவன் பார்த்தீங்களா, நீங்கள் படிச்சிங்கனாவே ஓடி போயிடுவான். நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் சொன்னீங்கன்னாவே ஏசப்பா உங்கள் கிட்ட வந்துடுவார். நீங்கள் பைபிள் படிப்பீங்களா? இனிமேல் எல்லாரும் பைபிள் படிப்பீங்களா? எல்லாரும் படிக்கணும். படிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் பரலோகம். சரிங்களா? வெரி குட். ஓகே, பாய். பாய்ண்ணா. சண்டே கிளாஸ் பிடிச்சிருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இனிமே நீங்களும் பைபிள் நல்லா படிக்கணும், மறக்காம படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியும் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.